ஞானம் என்பது பட்டு அறிவது. ஒரு விளக்கில் கை வச்சா சுடுன்றது உனக்கு எப்படி தெரியும்? எப்பயோ நீ விளக்கில் கை வச்சு உன் கை சுட்டுக்குச்சு, அதுதான் ஞானம். ஞானம் சும்மா வந்துடாது. ஒரு பொம்பளை பைத்தியமாக இருந்த அருணகிரிநாதர் அதில் வியாதி வந்து இன்னும் படுக்கிறதுக்கு பொண்ணே கிடைக்காத காலத்தில் சூசைட் பண்ணிக்கலான்ற போது கடவுள் அவனை சும்மா இரு சொல்ல ஞானி ஆக்கிடுறான். இன்றைக்கி முருகனுக்கு பக்கத்தில் அருணகிரிக்கு எல்லா கோயிலையும் செலக்குதா, அவனுக்கும் வந்து நைவேத்தியம் வைக்கிறாங்களா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் யாரும் பாவம் செய்கிறதில்லை, யாரும் புண்ணியம் செய்கிறதில்லை. எல்லாம் அனுபவம். பாவமும் புண்ணியமும் கூட அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள் இல்லாமல் யாரும் ஞானி ஆகிறதில்லை. நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே, நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையும் பார்க்காத. எவருக்கு உதவினார், நீ மற்றவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தியா உபதிரவம் கொடுத்தியா? எவருக்கு உதவினார் எவருக்கு உதவிலார், நீ யூஸ்ஃபுல்லாக இருந்தியா டிஸ்டர்ப் பண்ணியா மற்றவங்களெல்லாம்? நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே, எவருக்கு உதவினார் எவருக்கு உதவிலார். இந்த கணக்கெடுப்பு தான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கணக்கெடுப்பு தான். உன்னால் யாருக்காவது நல்லது நடந்தால் கேட்டது. அப்போ நல்லது செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறும் அதுவே. முடிஞ்சால் நல்லது பாரு, நல்லது கேளு, நல்லது சொல்லு, நல்லது செய். முடியலன்னா கெட்டதை செய்யாத, கெட்டது பார்க்காத, அவ்வளோதான். நல்லது செய்யணும் கூட சாத்திரம் சொல்லவே இல்லை, கெட்டது பண்ணாமல் இரு அப்படின்னு தான் சொல்லுது. வால்மீகி எடுத்துக்கோ, ரத்னாகரன்ற பேரை ஒரு கொள்ளக்காரனாக தான். அவன் தெரிஞ்சு வால்மீகி ராமாயணம் கவிதை எழுதி இன்றைக்கி உலகம் பூரா ராமாயணம் அழிஞ்சுருக்கானவங்களா எல்லாரும். ஒரு கொள்ளக்காரன். அப்போ ஹேட் த சின் பட் நாட் த சின்னர். ஒருவன் செய்கிற தவறுகளை நீ வெறுக்கலாம், தவறு செய்தவனை வெறுக்கவே தேவையில்லை. ஒரு ட்ராமாவில் ஒருத்தனுக்கு வில்லன், ஒருத்தனுக்கு ஹீரோ வேஷம், ஒருத்தனுக்கு காமெடி வேஷம், அது ஒரு வேஷம். அந்த வேஷம் அவன் கிடையாது. ட்ராமா முடிஞ்சுன்னா அவன் ஸ்கூட்டரில் காரில் ஏறினா அவன் வீட்டுக்கு போடுவான். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே தெய்வத்தினுடைய வடிவங்கள் தான். இந்த உலக நாடகத்தில் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். அதில் சில பேருக்கு நல்ல அனுபவம் வரும், சில பேருக்கு நாட் ஸோ குட் பேலட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும். ஆனால் அதெல்லாமே உனக்கு நல்லது தான். நாட் ஸோ பேலட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட உனக்கு நல்லது தான். ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, அதனுடைய போக்கில் விடு. அந்த காலத்தில் புறநானூரில் சொல்கிறாங்க, ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போடு, அந்த கட்டை தண்ணியோடு எப்படி போதோ அந்த மாதிரி நீ இந்த வாழ்க்கை கடலில் போய் நீர். பேரூர் ஆற்றுப்படுவும் புனை போல் காட்சி தெரிந்தனம். பெரிய ஆற்றுல ஒரு கட்டை தூக்கி போட்டால் எப்படி போகுமோ அந்த மாதிரி நான் வாழ கற்றுக்கிட்டேன். பெரியோர் என வியத்தலும் இளமை, என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்தும் நான் மெரசல் ஆக மாட்டேன். சிறியோர் என முறிதலும் இளமை, நம்மளோட சின்னவங்கன்னு யாரையும் நம்ம வருத்தப்பட வைக்கக்கூடாது, அவங்கள இன்சல்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை. ஒரு நாடகத்தில் ஒருத்தனுக்கு ராஜா வேஷம், ஒருத்தனுக்கு சிப்பாய் வேஷம். இது நடிக்க வந்த பாத்திரம். யாருக்கு எந்த வேஷம் சூட் ஆகுதோ அந்த வேஷத்தை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதனால் உலகத்தில் யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு நல்ல சுடுகாட்டு சாம்பல் தான். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவர். ராஜா கிரீடத்தை வச்சுன்னு யானை மேலே போயிருந்தவங்க கூட கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான். அப்போ குடை நீரிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்தோரினும் நன்னினும் நன்னுவர். யானை மேலே அம்பாரி வச்சு ஒருத்தன் போயின்னு இருப்பான். ஆனால் ஒரு காலத்தில் அவனுடைய அரசு போயிடும், அவனுக்கு பேட் டைம் வந்துடும். அப்போது லொங்குன்ட்டு நடு ரோட்டில் பிச்சைக்காரன மாதிரி அவனும் நிறைய ஒரு காலம் வருவான். அந்த மாதிரி ஒரு காலம் வரலாம். அதனால் இந்த உலகத்தில் எதுவும் நிலையல்ல, இளமையும் யாக்கையும் எதுவும் நிலையல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ பக்குவமாக வாழ கற்றுக்கிட்டேன்னா உன்னை இந்த உலகம் பாதிக்காது.